For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய போட்டி ஆணையம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ ஆனது போட்டிச் சட்டம் 2002 காம்படிஷன் ஆக்ட் 2002 இன் விதிகளின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு சட்டபூர்வமான அமைப்பு ஆகும். உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் தாராளமயமாக்கலை தொடர்ந்து ஏகபோக மற்றும் கட்டுப்பாடான வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969 MRTP ஆக்ட் Monopolies and Restrictive Trade Practices ஆக்ட் நீக்கப்பட்டு அதன் இடத்தில் போட்டிச் சட்டம் 2002 கொண்டுவரப்பட்டது. நோக்கம் இந்தியச் சந்தைகளில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது மற்றும் வணிக ரீதியிலான போட்டிக்கு பாதகமான நடைமுறைகளை தடுப்பதன் மூலம் சந்தையில் ஆரோக்கியமான வணிகச் சூழலை மேம்படுத்துவது இதன் முதன்மை இலக்காகும். சிசிஐயின் முக்கிய பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிக்கு எதிரான ஒப்பந்தங்களை தடுத்தல் கம்பெட்டிட்டிவ் அக்ரீமெண்ட்ஸ் வணிக நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளின் விலையை நிர்ணயம் செய்தல் பிரைஸ் ஃபிக்சிங் சந்தையை தங்களுக்குள் பிரித்துக் கொள்ளுதல் மார்க்கெட் ஷேரிங் அல்லது உற்பத்தியை கட்டுப்படுத்துதல் போன்ற போட்டிக்கு எதிரான ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதை சிசிஐ தடுக்கிறது. இது நுகர்வோர் அதிக விலைக்கு வாங்க வேண்டிய நிலையை தவிர்க்கிறது. ஆதிக்கத்தை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுத்தல் அப்யூஸ் ஆஃப் டாமினன்ட் பொசிஷன் ஒரு சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நிறுவனம் உதாரணமாக ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் தனது ஆதிக்க நிலையை தவறாக பயன்படுத்துவதை சிசிஐ தடுக்கிறது. முறைகேடான பயன்பாட்டின் எடுத்துக்காட்டுகள் போட்டியாளர்களை சந்தையிலிருந்து வெளியேற்றுவது நியாயமற்ற விலையை விதிப்பது அல்லது அநியாயமான வர்த்தக விதிமுறைகளை சுமத்துவது. இணைப்பு மற்றும் கையகப்படுத்துதல்களை ஒழுங்குபடுத்துதல் ரெகுலேஷன் ஆஃப் காம்பினேஷன்ஸ் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்றிணைவது மெர்ஜர் அல்லது ஒரு பெரிய நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை கையகப்படுத்துவது ஆக்விசிஷன் ஆகியவற்றின் மூலம் சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் உருவாகிறதா என்பதை சிசிஐ ஆய்வு செய்கிறது. இந்த இணைப்பு சந்தையில் ஆரோக்கியமான போட்டிக்கு பாதகமாக அமையும் என்று சிசிஐ கருதினால் அந்த ஒப்பந்தத்தை அது முழுமையாகவோ அல்லது நிபந்தனைகளுடனோ நிராகரிக்க அதிகாரம் உள்ளது. முக்கியத்துவம் சிசிஐ உலகமயமாக்கப்பட்ட இந்திய பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது தொழில்நுட்பம் முதல் தயாரிப்பு பொருட்கள் வரை அனைத்து துறைகளிலும் உள்ள பெரிய நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்கத்தை பயன்படுத்தி நுகர்வோரை சுரண்டுவதை தடுக்கிறது. இதன் தலையீடுகள் மூலம் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் சிறு நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களின் ஆதிக்கத்திற்கு அஞ்சாமல் சந்தையில் ஆரோக்கியமாக போட்டியிட உதவுகிறது. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆதிக்க நிலையை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதில் இந்திய போட்டி ஆணையத்தின் பங்கை பற்றி விவாதிக்கவும். சமீபத்திய முடிவுகளை பார்க்கவும். இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ பன்னாட்டு நிறுவனங்களின் MNCs ஆதிக்கத்தை தடுக்கவும் நியாயமான போட்டியை உறுதி செய்யவும் முக்கிய பங்காற்றுகிறது. அதன் பங்கு மற்றும் சமீபத்திய முக்கிய தீர்ப்புகள் பற்றிய விரிவான விளக்கம் இங்கே. இந்திய போட்டி ஆணையத்தின் சிசிஐ பங்கு ஆதிக்க நிலையை தவறாக பயன்படுத்துவதை தடுத்தல் ஒரு நிறுவனம் தனது சந்தை ஆதிக்கத்தை பயன்படுத்தி போட்டியாளர்களை நசுக்கினாலோ அல்லது நுகர்வோரைச் சுரண்டினாலோ அதிக விலை நிர்ணயம் நியாயமற்ற நிபந்தனைகள் சிசிஐ தலையிட்டு தடுத்து நிறுத்துகிறது. நியாயமான வர்த்தக களத்தை உருவாக்குதல் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் MNCs தங்கள் பணபலத்தால் சிறிய உள்நாட்டு நிறுவனங்களை அழிக்காமல் இருப்பதை சிசிஐ உறுதி செய்கிறது. கூட்டுச்சேர்தல் காட்டலைசேஷன் மற்றும் முறையற்ற வணிக ஒப்பந்தங்களை தடுத்தல் நிறுவனங்கள் தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து விலையை உயர்த்துவதையோ அல்லது பிரத்யேக ஒப்பந்தங்கள் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரீமெண்ட்ஸ் பிறரை தடுப்பதையோ சிசிஐ கண்காணிக்கிறது. உலகளாவிய விற்றுமுதல் குளோபல் டர்னோவர் அடிப்படையில் அபராதம் சமீபத்திய சட்ட திருத்தத்தின்படி 2023 முதல் 24 வரை ஒரு நிறுவனம் தவறு செய்தால் அதன் உலகளாவிய மொத்த வருமானத்தில் 10 விழுக்காடு வரை அபராதம் விதிக்க சிசிஐக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பெரிய எச்சரிக்கையாகும். சமீபத்திய முக்கிய தீர்ப்புகள் மற்றும் நடவடிக்கைகள். சிசிஐ சமீபத்தில் சில பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கூகுள் ஆண்ட்ராய்டு மற்றும் பிளே ஸ்டோர் வழக்கு. குற்றம்: ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி செல்போன் தயாரிப்பாளர்கள் மீது கூகுள் தனது செயலிகளை கூகுள் சர்ச், குரோம் கட்டாயமாக திணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நடவடிக்கை: சிசிஐ கூகுளுக்கு 1337 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. பிளே ஸ்டோர் வழக்கு. ஆப் டெவலப்பர்கள் தங்கள் செயலிகளுக்கு கட்டணம் வசூலிக்க கூகுளின் கட்டண முறையையே பில்லிங் சிஸ்டம் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதற்காக 936 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. விளைவு: இதன் மூலம் கூகுள் தனது கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மெட்டா வாட்ஸ்ஆப் 2021 தனியுரிமை கொள்கை. குற்றம்: வாட்ஸ்ஆப் தனது 2021 தனியுரிமை கொள்கையை பிரைவசி பாலிசி பயனர்கள் மீது கட்டாயப்படுத்தியதாகவும் பயனர் தரவுகளை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உடன் விளம்பர நோக்கங்களுக்காக பகிர்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. தீர்ப்பு நவம்பர் 2024. சிசிஐ மெட்டா நிறுவனத்திற்கு 213.14 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாட்ஸ்அப் தரவுகளை விளம்பரத்திற்காக பகிரக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் குற்றம்: குறிப்பிட்ட சில விற்பனையாளர்களுக்கு முன்னுரிமை அளித்தல், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், ஆழ்ந்த தள்ளுபடிகள், டீப் டிஸ்கவுண்டிங் வழங்குதல் மற்றும் பிரத்யேக ஒப்பந்தங்கள் மூலம் சிறு வணிகங்களை பாதித்தல். தற்போதைய நிலை: இவ்வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த நிறுவனங்கள் மீதான விசாரணையை தொடர நீதிமன்றங்கள் அனுமதி அளித்துள்ளன. இது காமர்ஸ் துறையில் சமநிலையை ஏற்படுத்தும் முயற்சியாகும். ஆப்பிள் ஆப் ஸ்டோர் விசாரணை. குற்றம்: ஆப்பிள் தனது ஆப் ஸ்டோரில் ஆப் ஸ்டோர் அதிகப்படியான கமிஷன் வசூலிப்பதாகவும் 3ஆம் தரப்பு பணப்பரிவர்த்தனை முறைகளை தடுப்பதாகவும் புகார் எழுந்தது. தற்போதைய நிலை: ஆப்பிள் நிறுவனம் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தாமதப்படுத்துவதாக கூறி சிசிஐ சமீபத்தில் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அபராதத்தை உலகளாவிய வருமானம் அடிப்படையில் கணக்கிடுவதை எதிர்த்து ஆப்பிள் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. முடிவுரை: இந்திய போட்டி ஆணையம் இப்போது வெறும் ஒரு கண்காணிப்பு அமைப்பாக இல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களின் டிஜிட்டல் ஏகபோகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வலிமையான அமைப்பாக மாறியுள்ளது. குறிப்பாக உலகளாவிய விற்றுமுதல் அடிப்படையில் அபராதம் விதிக்கும் அதிகாரம் பன்னாட்டு நிறுவனங்களை இந்திய சட்டங்களை மதிக்கச் செய்யும் ஒரு முக்கிய ஆயுதமாகும். Discuss the role of the Competition Commission of India in containing the abuse of dominant position by the multi-national corporations in India. Refer to the recent decisions. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆதிக்க நிலையை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதில் இந்திய போட்டி ஆணையத்தின் பங்கை பற்றி விவாதிக்கவும். சமீபத்திய முடிவுகளை பார்க்கவும். The Competition Commission of India (CCI) plays a vital role in containing the abuse of dominant position by multi-national corporations (MNCs) in India. Its main objectives are to promote fair competition, prevent monopolies, and protect consumer interests. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் MNCs ஆதிக்க நிலையை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பதில் இந்திய போட்டி ஆணையம் CCI முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் முக்கிய நோக்கங்கள் நியாயமான போட்டியை ஊக்குவித்தல், ஏகபோகங்களை தடுப்பது மற்றும் நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதாகும். Key functions of CCI. CCI-இன் முக்கிய செயல்பாடுகள்: Investigation and enforcement. CCI investigates cases of abuse of dominance and imposes penalties on MNCs engaging in anti-competitive practices. விசாரணை மற்றும் அமலாக்கம். CCI ஆதிக்கத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வழக்குகளை விசாரித்து போட்டிக்கு எதிரான நடைமுறைகளில் ஈடுபடும் மென்கள் மீது அபராதம் விதிக்கிறது. Review of mergers and acquisitions. CCI reviews mergers and acquisitions involving MNCs to ensure they don't harm competition in the Indian market. இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதல்களின் மதிப்பாய்வு. இந்திய சந்தையில் போட்டிக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய மென்கள் சம்பந்தப்பட்ட இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதல்களை CCI மதிப்பாய்வு செய்கிறது. Promoting competition awareness.
CCI educates consumers and businesses about competition laws and encourages reporting of anti-competitive practices. போட்டி விழிப்புணர்வை ஊக்குவித்தல். CCI நுகர்வோர் மற்றும் வணிகங்களுக்கு போட்டிச் சட்டங்கள் குறித்து கல்வி கற்பிக்கிறது மற்றும் போட்டிக்கு எதிரான நடைமுறைகளை புகாரளிக்க ஊக்குவிக்கிறது. Advisory role. CCI advises the government on competition policy to prevent anti-competitive practices. ஆலோசனை பங்கு. போட்டிக்கு எதிரான நடைமுறைகளை தடுக்க போட்டிக் கொள்கை குறித்து CCI அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறது. Recent decisions. சமீபத்திய முடிவுகள். Google, CCI imposed a fine of ₹337 கோடி in 2022 for abusing its dominant position in the Android operating system market. கூகுள் ஆண்ட்ராய்டு இயக்க முறைமை சந்தையில் அதன் ஆதிக்க நிலையை தவறாக பயன்படுத்தியதற்காக CCI 2022 $337 கோடி அபராதம் விதித்தது. WhatsApp. CCI initiated an investigation into WhatsApp's updated privacy policy in 2021, citing potential abuse of dominance. WhatsApp ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை காரணம் காட்டி 2021 வாட்ஸ்அப்பின் புதுப்பிக்கப்பட்ட தனியுரிமை கொள்கை குறித்து CCI விசாரணையை தொடங்கியது. Amazon and Flipkart. CCI ordered an investigation into alleged anti-competitive practices by these e-commerce giants. அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் இந்த மின்வணிக நிறுவனங்களின் போட்டி எதிர்ப்பு நடைமுறைகள் குறித்து விசாரணை நடத்த CCI உத்தரவிட்டது. Maruti Suzuki. CCI imposed a penalty of ₹200 கோடி on Maruti Suzuki for resale price maintenance. மாருதி சுசுகி மறுவிற்பனை விலை பராமரிப்புக்காக மாருதி சுசுகிக்கு CCI ₹200 கோடி அபராதம் விதித்தது. Coal India. CCI fined Coal India ₹1773 கோடி for abusing its dominant position in the coal market. Coal India நிலக்கரி சந்தையில் அதன் ஆதிக்க நிலையை தவறாக பயன்படுத்தியதற்காக CCI Coal இந்தியாவுக்கு ₹1773 கோடி அபராதம் விதித்தது. Impact and significance. தாக்கம் மற்றும் முக்கியத்துவம். Level playing field. Actions ensure a level playing field for businesses, promoting fair competition and innovation. சமநிலை விளையாட்டு மைதானம். CCI இன் நடவடிக்கைகள் வணிகங்களுக்கு ஒரு சமமான விளையாட்டு மைதானத்தை உறுதி செய்கின்றன, நியாயமான போட்டி மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கின்றன. Consumer welfare. Decisions protect consumer interests by promoting choices, fair prices, and quality services. நுகர்வோர் நலன். தேர்வுகள், நியாயமான விலைகள் மற்றும் தரமான சேவைகளை ஊக்குவிப்பதன் மூலம் CCI இன் முடிவுகள் நுகர்வோர் நலன்களை பாதுகாக்கின்றன. Market efficiency. Efforts maintain market efficiency, preventing single entities from distorting market dynamics. சந்தை செயல்திறன். CCI இன் முயற்சிகள் சந்தை செயல்திறனை பராமரிக்கின்றன, ஒற்றை நிறுவனங்கள் சந்தை இயக்கவியலை சிதைப்பதை தடுக்கின்றன. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர contact 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.